ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோட எபிசோட் என்னன்னு பார்க்கலாமா? சிரிஜா ரொம்ப நல்லவ மாதிரி சுபத்ரா கிட்ட வந்து, அத்தை என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது அத்தை அப்படின்னு சிரிஜா சுபத்ரா கிட்ட சொல்றாங்க. சிரிஜா சுபத்ரா கிட்ட நல்ல பேரை வாங்கணும்னு நினைச்சு ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. இசைக்கு இதை பார்த்து ஒண்ணுமே புரியல. உடனே விஷால் கிட்ட போய், என்ன விஷயம் நடக்குதுங்க? இந்த சிரிஜா தலைகீழ நின்று அத்தைய கவனிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு இசை கேட்க, இசை சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரியம் இருக்குமோ? இருக்கலாம். 10 பைசா போட்டு 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஆளுதான் இந்த தடவை எதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் அப்படின்னு இசை விஷால் கிட்ட சொல்ல, விஷால் இசை சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிரிஜா, உன்னை கவனமா வந்து பாத்துக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, சரின்னு சொல்லிட்டு விஷால் மாடியில போய் உட்கார்ந்துருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, சுபத்ராக்கு அப்பதான் தெரியுது, இந்த குடும்பத்துல எல்லாமே சிரிஜா தானே அப்படின்ற சூழ்நிலையில நான் ஏன் இப்படி எல்லாம் முடிவு எடுத்தேன், தப்புதான், இவங்க எல்லாம் வந்து சொன்னதுனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே இறங்கி வராங்க. விஷால் எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சுபத்ரா சொல்றாங்க. உடனே விஷால போய் கூப்பிடும் போது, விஷால் அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. விஷால் சொல்றாரு, என்ன அம்மா கூப்பிடுறாங்களா, இதுக்கும் சிரிஜாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு விஷால கேஷுவலா கீழே இறங்கி வராரு. விஷால் சுபத்ராவை பார்த்து, என்னம்மா சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுபத்ரா சொல்றாங்க, என்னோட மூத்த மருமக அப்படின்னு சொல்லும் போதே விஷாலுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. விஷாலுக்கு அதை கேட்ட உடனே செம்மையா கோவம் வந்துருச்சு. எதுக்குமா இப்ப என்ன சொல்ல வரீங்க? சுபத்ரா சொல்றாங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை சொல்லலான்னு தான் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டுருக்கேன், கொஞ்சம் என்ன பேசி விட்டுறீங்களா, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சுபத்ரா சொல்றாங்க, நான் சிரிஜாவுக்கு ஏதாவது அங்கீகாரம் தரலான்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு கம்பெனி வாங்கலாம்னு இருந்தோம்ல, அதுக்கு விஷால், ஆமாமா அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுபத்ரா சொல்றாங்க, சிரிஜாக்கு தான் அப்படின்னு சொல்லி சுபத்ரா சொல்றாங்க. அதை கேட்ட விஷால் இன்னும் அதிகமா கோவப்படுறாரு. விஷால் கேக்குறாங்க, எதுக்குமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு சுபத்ரா சொல்றாங்க, ஏய் இது நான் சம்பாதிச்சது, இதை நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால யாருக்கும் கொடுக்க முடியாதுன்னு சுபத்ரா கோவத்தோட சொல்ல, அதுக்கு விஷால் சொல்றாங்க, அம்மா இது ஒண்ணு நீங்க விருப்பப்பட்டு சோதனை வச்சு யாரு தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்களுக்கு நீங்க பார்த்து செய்யல, இது உங்களோட மூட நம்பிக்கை, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இல்ல, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? விஷால் கோவமா அவங்களோட தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க. விஷால், ஏன்பா ஏன் வர வர உன்னோட நடவடிக்கை சரியில்லைன்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்கு விஷால், பின்ன இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பின்வாங்குறது தப்பில்லையா அப்படின்னு விஷால் சொல்லும் போது, அதுக்கு சுபத்ரா, அமைதியா இருடா, எனக்கு முடிவெடுக்க தெரியும், உங்களுக்கு முடிவெடுக்க தெரியுதுன்னு எனக்கு தெரியுமா, ஆனா இது உங்களோட மூட நம்பிக்கை, அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷால் பாட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாரு. எதுக்கு இப்படி எல்லாம் முடிவெடுக்கும் போது என்ன கூப்பிட்டு சொல்லணும், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றவங்கள என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கோவப்பட்டு மாடிக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல, அப்பாடா அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, என்ன காரணம்னா காலையில நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சிரிஜா நினைக்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தையை கவர் பண்ணி எல்லாத்தையுமே நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சிரிஜா திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. சுபத்ரா சிரிஜாவை பார்த்து கேக்குறாங்க, சிரிஜா இதுல உனக்கு சம்பந்தம் தானே அப்படின்னு சிரிஜாவை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு சிரிஜா, இது உனக்கு வேண்டான்னு சொன்னா கூட இதை நான் ஏத்துப்பேன், இது நீங்க எனக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம், இது நீங்க எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி நான் இதை பத்தி எதுவும் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சுபத்ரா கிட்ட சிரிஜா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உங்க பேர்ல இருந்தா என்ன, என் பேர்ல இருந்தா என்ன, எல்லாமே நம்ம இதுதானே அத்தை அப்படின்னு சொல்லி சிரிஜா நடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சுபத்ரா சொல்லிட்டு போயிடுறாங்க. இசை இதை கேட்டுட்டு இவ்வளவு நேரம் சும்மாவா இருக்கிறாங்க? ஆனா இசை சும்மா இல்லைங்க, கோவத்தை உள்ளுக்குள்ள அடக்கிட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சிரிஜா இசையை பார்த்து, என்ன இசை ஆட்டமே இப்படி திரும்பிருச்சு, இதுக்குதான் பார்த்து உஷாரா என்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்றது, நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ தான் கேட்கவே மாட்ற அப்படின்னு சொல்லும் போது, இது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி காட்டுறேன், கூடிய சீக்கிரம் நீ என்ன நினைச்சாலும் அது நடக்காத அளவுக்கு நான் பிளான் போட்டு மொத்தமா உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு அப்படின்னு சிரிஜா சொல்றாங்க. இத பத்தி யோசி இசை அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இசைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிக்கிறா. விஷால் வேற இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரே, சரி விஷாலை போய் பார்க்கலாம், விஷால் இதை பத்தி என்ன நினைக்கிறாருன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா போறாங்க. ரூம்ல போயிட்டு, விஷால் சிரிஜா என்கிட்ட சவால் விடுறா. என்னது சவால் விட்டுருக்காளா? எதுக்காக? இப்ப இவ பேர்ல இந்த ஃபேக்டரி அத்தை எழுதி தர போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்காக தான் என்கிட்ட சவால் விட்டுருக்கா. போனா போகட்டும், அதை பத்தி என்ன எனக்கு கவலையே இல்ல, சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டேன்னு புடிவாதத்துல இருக்கிறவங்கள என்ன செய்ய சொல்ற? அதுக்கு இசை, விஷால் நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அதுக்கு விஷால், சொல்லு, நீயும் ஆரம்பத்துல நானும் கூட எவ்வளவோ போராடி பார்த்தேன், ஆனா நீயும் தான் என் பேச்சு எதுவுமே கேட்கல, அதுக்குன்னு நான் அப்படியே விட்டுட்டேன்னா என்ன? விடல, நிச்சயம் விஷால் உன்னாலேயும் இது முடியும். இத்தனை நாளா நான் மட்டும் தன்னந்தனியா இருந்து அவளை ஃபேஸ் பண்ணேன், ஆனா இப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து அவளை ஃபேஸ் பண்ணலாம். அவளை பத்தி எல்லா விஷயமும் நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த விஷயத்த வந்து தடுத்தே ஆகணும் விஷால். விஷால் யோசி அப்படின்னு விஷாலை பார்த்து இசை சொல்றாங்க. உங்க அம்மாவை பத்தி விஷயம்லாம் உனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரியும், அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ தான் ஏதாவது செய்யணும் விஷால். இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலன்னு கேட்டல, இப்போ இதை நான் உன்கிட்ட கேட்கிறேன், இது எனக்கு கிடைக்கணும். அத்தை ஃபர்ஸ்ட் இதை எனக்கு தான் கொடுக்கறதா இருந்தது, இப்போ அதை நீ தான் நடத்தி வைக்கணும், நடத்தி வைக்கிறியா அப்படின்னு இசை விஷாலை பார்த்து கேட்குறாங்க.
அதுக்கு விஷால் சொல்றாங்க, நீ கேட்டுட்டல, நான் பாத்துக்கிற விடு, இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு இசையும் விஷாலும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சிரிஜாக்கு தலகால புழியாம ஆடிட்டு இருக்காங்க. சந்தோஷத்துல உச்சத்துக்கே போயிட்டாங்க. என்னம்மா காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தியே, அதுக்கு காரணம் இதானா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அதுக்கு சிரிஜா சொல்றாங்க, ஆமா இதுக்காக தான் நான் இவ்வளவு வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. பரவாயில்லையே, பெரிய ஆளதான் இருக்க அப்படின்னு சிந்தாமணி சிரிஜாவை பார்த்து கேக்குறாங்க. சின்ன சின்னதா உதவி பண்ணிட்டு இவ்வளவு பெருசா வாங்கிட்டியே, எல்லாமே தந்துரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த விஷயத்த முதல்ல நான் அப்பா கிட்ட சொல்லணும்னு சிரிஜா சொல்லிட்டு போறா. அப்பதான் என்னோட சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். உடனே சிரிஜா அவங்க அப்பாக்கு போன் பண்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, என்னது என்னோட பொண்ணு போன் அடிக்கிறாளே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு பதறி போய் எடுக்க, அப்பா இன்னைக்கு பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த வீட்டுல. சிரிஜா நீ சந்தோஷப்படுறனா, முக்கியமான விஷயம் ஏதாவது தான் நடந்திருக்கும், என்ன சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. சுபத்ரம்மா ஆரம்பத்துல ஒரு முடிவு எடுத்ததும் இப்ப அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்க. எல்லாமே இந்த வீட்டுல ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்கப்பா. கண்டிப்பா நான் அவங்க மனசை கவர்ந்துட்டேன்ப்பா. எப்படியோ சுபத்ராக்கு இசை மேல வெறுப்பு வந்துருச்சுப்பா. இசை இந்த வீட்டுல பெருசாலாம் எதுவும் சாதிக்க முடியாது. ஏற்கனவே நான் செம்மையா ஆட்டம் ஆடுவேன், ஆனா இப்ப சொல்லவா வேணும், என் கால்ல வேற சலங்க கட்டி விட்டுட்டாங்க, ஆடுற ஆட்டத்துல உச்சிக்கே போயிட்டேன்ப்பா. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, சரிம்மா நீ எப்பவுமே சுபத்ரா பேச்சு கேட்கணும், எப்ப வேணாலும் சுபத்ரா தன்னோட முடிவை வந்து மாத்திக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல இசைவாணிக்கு முதல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு மாறிட்டாங்க, அதனால நீ கொஞ்சம் கவனமாவே இரு. ஆமாப்பா நான் கூட திடீர்னு வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிடைக்காத ஒரு விஷயத்து மேல சந்தோஷப்பட்டா கடைசியில தோல்விதான். அவங்க இப்ப தரேன்னு சும்மா வாயாலதான் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் உண்மையானதுக்கு அப்புறம் தான் நீ உண்மையிலேயே சந்தோஷப்படும், அது வரைக்கும் நீ ரொம்ப கவனமா இரு அப்படின்னு சொல்லி சிரிஜா அப்பா சொல்றாங்க. அதுக்கு சிரிஜா, ஆமாப்பா நான் கூட சில நேரம் யோசிக்காம விட்டுட்டேன், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. சரிப்பா நான் வந்து கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தா இப்ப பார்த்து அமைதி ஆயிட்டா? ஆமா எங்க அப்பா எனக்கு புரிய வச்சுட்டாரு, எப்போதுமே நம்ம சந்தோஷமா ஜெயிக்க போறோம் சொல்லி முடிவு எடுத்துட்டாலே நம்ம பண்ற தப்பெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. சின்னதாதான் தப்புன்ற மாதிரி தெரியும், ஆனா அது பெருசான தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மள தோல்வி அடைய வச்சிடும். அதனால அமைதியா இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்போ, சரி நீ சொல்றதும் வாஸ்தவம் தான், ராகவ் வந்து ஏதாவது சத்தம் போட போறாங்க, அவரை வேற ஒரு பக்கம் சமாளிக்கணும், ஆமா அவனோட எப்பவுமே பெரிய இம்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம விஷாலும் இசையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. விஷால் ஏதாவது பண்ணி, விஷால் உன்னாலதான் இது முடியும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. ஏன்னா இப்படி எல்லாம் சுபத்ரா பண்ணிட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் இசைக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப சிரிஜாக்கு தான் அந்த ஃபேக்டரின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ பேச்சு மாறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு பாட்டி யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. நீதான்ப்பா குடும்பத்தை நல்ல விதமா பாத்துக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.